வருஷம் நியூ இயருக்கு நம்மள பல பேர் ரெசல்யூஷன்ஸ் மேக் பண்ணுற பழக்கம் உண்டு. அதில் முக்கியமாக நான் இனிமேல் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், என் ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பேன்னு பல பேர் முடிவெடுப்பாங்க. இன்னும் பல பேர் நான் என் ஆல்கஹால் பழக்கத்தையே விட்டுருவேன், நான் எதுவும் குடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், அந்த பழக்கங்கள் எடுப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நான் என்னோட பார்ட்னரை ஹர்ட் பண்ணவே மாட்டேன், அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுப்பேன்னுவாங்க. பட் இது எதையுமே ஒரு வாரம் அதிகபட்சம் 2 வாரம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். காரணம், நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண பல கெட்ட விஷயங்கள், பல கெட்ட பழக்கங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அது கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு சின்ன கிரேவிங்ஸ் வந்தோடனே சரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றலாம், என்ன இட போதும் ஒரு ஆசையை பண்ணுறது, அது அப்படியே பழக்கமாகி அந்த கெட்ட பழக்கம் திருப்பி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு கரியருக்காக ஒரு ஸ்கில் தேடலான்னு பார்த்தோம்னா உடனே இன்ஸ்டாகிராம் ஒரு மெசேஜ் வரும், அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட கரியருக்கான எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் அந்த ரெசல்யூஷனும் ட்ராப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசல்யூஷனும் ட்ராப் ஆக தான் செய்யும். பட் இது எல்லாத்தையும் லீனியராக ஒரு லைனில் கொண்டு வந்துட்டு நம்ம செட் பண்ண ஒவ்வொரு கோலையும் கரெக்டாக அச்சீவ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணணும் நம்ம நினச்சோன்னா நம்ம எல்லாருக்குமே தேவை ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் பெட்டர் ஹேபிட்ஸ். அண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் தி ரோட் டு பெட்டர் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி டேரியஸ் ஃபோரெக்ஸ்னு எழுதின புக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் நான் படித்து எனக்கு பிடிச்சி ரொம்பவே தேவைப்படுற விஷயங்கள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹாய், திஸ் இஸ் ஜெயபிரகாஷ், வெல்கம் டு புக்மேன் தமிழ். இப்போது இந்த பழக்கத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை சஸ்டெயின் பண்ணி லாங் டேர்ம் கொண்டு போகிறதுனால பல பெனிஃபிட்ஸ் நம்மளால் அடைய முடியும். அது இந்த புக்கில் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 3 விஷயம் சூஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனை சூஸ் பண்ணுறது. நம்ம ஹேபிட்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு ஒரு பேக்கில் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பல பேர் புக்கு படிக்க சொல்கிறாங்களே, நீங்கள் புக்கு படிக்கிற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. உண்மையாலே அந்த புக்கு எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, பிகாஸ் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை வச்சாதான் அந்த புக் படிக்கிறன்ற ஹேபிட் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்க போகிறீங்களா, இல்லை பணத்தை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஹேபிட்டை அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னு இப்பயும் உங்களுக்கு கோல் தெரிஞ்சிட்டனால அதை ஸ்டாப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு இந்த புக்கில் இருக்க ஆத்தர் சொல்கிறாரு. அந்த ஸ்ட்ராங் ரீசனை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஹேபிட்டை சூஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த ஹேபிட்டை நீங்கள் ஆரம்பித்து ஒரு வாரத்துலையோ இல்லை 1.5 வாரத்துலையோ ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. 2வது முக்கியமான விஷயம், 1 ஹேபிட் பெர் ஏரியா. இது எப்படி புரிய வைக்கிறாருன்னா இந்த ஆத்தர் நமக்கு பல ஏரியாஸ் லைக் ஃபினான்ஸில், ஹெல்த் வைஸு, கரியர் வைஸு, லைஃப் ரிலேஷன்ஷிப் வைஸு நம்மளோட ஹேபிட்ஸ் புதுசாக கொண்டு வந்து நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். பட் நம்ம ஒரே டைமில், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் எடுத்துக்கலாமே, ஒரே டைமில் அட் அ டைமில் நான் வந்து நல்லா ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன், நல்ல ஃபுட்டாக சாப்பிடுவேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், டெய்லி வாக்கிங் போவேன், ஜிம்முக்கு போவேன், இந்த மாதிரி பல ஹேபிட்ஸை அந்த ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டதை ஒரே டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறேன், அதனால் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹெல்த்லேருந்து ஒரு ஹேபிட்டை பழக்க போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபியில் விட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு 20 days 30 daysக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அது பழகினதுக்கப்புறம் அதே ஹெல்த்தில் இன்னொரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் வெவ்வேறு ஏரியாஸில் பல ஹேபிட்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த்தில் ஒரு ஹேபிட்டு, உங்கள் கரியர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஹேபிட்டு, கோடிங் கற்றுக்கிறீங்களோ இல்லை புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி. அண்ட் 3வது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு புதுசாக ஹேபிட் பழக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு ஏரியாஸில் ஹேபிட் வச்சுக்கோங்க. பட் ஒரே ஏரியாவில் 4-5 ஹேபிட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி பர்ன் அவுட் ஆகி ஒவ்வொரு நாளைக்கே அந்த ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே எந்த ஹேபிட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஆத்தர் சொல்கிறாரு. 3வது விஷயமா இந்த ஆத்தர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஹேபிட்ஸ்க்கான கோல்ஸை ரொம்ப சின்னதாக வைங்கன்னு சொல்கிறாரு ஆரம்ப காலகட்டங்களில். ஏன்னா இப்போ நீங்களே திடீர்னு வாக்கிங் பண்ண முடிவு பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகணும்னு முடிவு பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஒரு 100 மீட்ரு, ஒரு 500 மீட்ரு, ஒரு 1000 மீட்டர் இப்படி போக ஆரம்பிச்சிங்கன்னா அது மேலே ஒரு சலிப்பு ஏற்படாது. பிகாஸ் நான் புதுசாக ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம சீக்கிரமாக அதை விட்டுருவோம். பட் நம்ம ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன, அது வந்து லாங் டைம் சஸ்டெயின் பண்ணி அது லாங் டேர்மில் தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ரொம்ப நாள் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் நம்ம ஆரம்ப கட்டத்தில் அது ஃபுல்லாக நமக்கு பழகிற வரைக்கும் நம்ம கோல் சின்னதாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு படிக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறேன்னா நிறைய பேஜ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 பேஜ் 3 பேஜ் கூட ஓகே தான். பட் நீங்கள் அதை கண்டினியூஸாக டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் மேட்டர். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே நமக்கு பழக ஆரம்பித்து நமக்கு தெரியாமல் நாமளே அதிக பக்கங்கள் படிக்க ஆரம்பிப்போம், நமக்கு தெரியாமல் நாமளே அதிக தூரங்கள் நடக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி எந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணுறோமோ அதில் அடுத்த எக்ஸ்ட்ரீம் நம்மளே போகும் அப்படின்றத இந்த ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. இப்போது இதே புக்கில் இருந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன காரணங்களால் நம்ம இதை பண்ணாமல் நிறுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு 2 காரணத்தை நான் இந்த புக்கிலேருந்து எடுத்து வந்திருக்கேன். அதில் முதல் காரணம்,
ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லேக் ஆஃப் ரீசன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இல்லைன்னா இது ஹேபிட்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாடி பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் உண்மையாலே அது உங்களுக்கான ஒரு கோலாக இருக்கணும், உங்களுக்கான ஒரு ஹேபிட்டாக இருக்குமே தவிர நீங்கள் எக்ஸ்டர்னல் பேஸ் பண்ணி ஒரு ஹேபிட்டை உருவாக்குறீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் வராது. ஸோ உங்கள் ரீசன் என்னவாக இருக்கும்? எந்த விஷயம் பண்ண போகிறோம், ஒரு புக் எடுத்து படிக்க போகிறீங்கன்னா கூட அந்த புக்கிலேருந்து எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, அதுலேருந்து என்ன உங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்றதை தெளிவாக கோட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹேபிட்டை பண்ணலான்னு நீங்கள் போகும்போதும் நமக்கு இதுலேருந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக டிசிப்ளினோட பண்ணுவோன்றது தான் இதோட கருத்தாக இருக்குது நமக்கு இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம எதனால் இந்த ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா மொத்தமாக விட்டுறணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு 2 நாள் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியல, நம்ம ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டோம், இல்லை வேறு ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அந்த ஹேபிட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஐயோ மொத்தமாக என் ஸ்ட்ரீக் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் இதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேபிட்டை பல பேர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நாள் விட்டுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்காமல் அந்த செட்பேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம திரும்ப நம்மளோட ஹேபிட் சூஸ் பண்ண ஹேபிட்டை தொடர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கோட ஆத்தர். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகிறது இல்லை ஒரு 10 நாள் மிஸ் ஆக கூட இருக்கட்டுமே, அது பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி செட்பேக் வர்றது வந்து நார்மல் தான். யார் லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, அது செட்பேக்ஸ் ஆர் நார்மல். அதனால் எப்போவுமே ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு 5 நாள் கேப்லாம் வந்துச்சுன்னா அதில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதுக்கடுத்து எந்த ஹேபிட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது லாங் டேர்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களாலோ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எந்த ஹேபிட்டை லாங் டேர்மாக நீங்கள் ஃபாலோ பண்ண வச்சுட்டீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நானும் என்னோட ஹேபிட்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். என்ன ஹேபிட் இருக்குன்னு சொல்லல, இனிமேல் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன், அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பாய்.